ஹாய், குட் ஈவினிங். ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு தூக்கத்தை போட்டு அகைன் இப்போது சன்செட் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. பட் சன்செட் இருக்கான்னு தெரியல, ஏன்னா க்ளவுடியாக இருக்குன்னாங்க. சன்செட் இருந்தால் சன்செட் பார்க்கலாம். போகலாம். Come on, here we go. Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, supernova. செமையாக பண்ணுறாங்க அங்கே பாருங்கள். இது வந்து 9th டெக்கில் நடக்குது. ஆக்சுவலி நம்ம வந்து இப்போது 11th டெக்கில் இருக்கோம். செம்மங்க. ஷிப்போட டாப் வியூ. இது வந்து டெக் 14. இந்த டெக் 14 தான் டாப். ஸோ இங்கேருந்து பார்க்குறப்ப பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. உண்மையிலே இந்த ஷிப்பில் ஃபஸ்ட்டு டே வந்தப்போ இந்த 4 நாள் அந்த ஷிப்பில் எப்படா நம்ம இந்த இதை ஓட்ட போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நீங்களும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். 4 days செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஷிப்பில் என்டர்டைன்மெண்ட்க்கு இல்லாத ஒரு இதுவே கிடையாது. அவ்வளோ என்டர்டைன்மெண்ட். ஃபுல் டே நம்மளை என்டர்டைன்மெண்ட்டாக தான் வச்சுருக்காங்க. பட் ஆக்சுவலாக இந்த சீக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது அவங்களுக்கு. அதில் சன்லைட் படுறதுனால அது கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்குது. கொஞ்சம் டார்க்காக இருக்குது. டார்க் சீ. காற்று செம காற்றுங்க. இந்த க்ரூஸ் வந்து இட்டாலியன் க்ரூஸ்னால உங்களுக்கு உள்ள ஃபெசிலிட்டிஸ்லாம் அவ்வளோ இருக்குது. நீங்கள் நம்ம லோக்கலில் சென்னையிலேருந்து கூட ஒரு க்ரூஸ் வந்துட்டு விசாகப்பட்டினம் ஸ்ரீலங்கா வரைக்கும் போகுது. அந்த க்ரூஸில் கூட இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குமான்னு தெரியல. இன்டர்நேஷ்னல் க்ரூஸில் வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் உள்ள இருக்குது. அவ்வளோ என்டர்டைன்மெண்ட் இருக்குது. நீங்கள் ஒரு டைம் இதை டைரெக்டாக கூட இந்த கோஸ்டா க்ரூஸ் வெப்சைட்டில் நீங்கள் டைரெக்டாக கூட புக் பண்ணலாம். ஸ்டார்ட் ஃப்ரம் 75,000 ஒரு பர் பர்சனுக்கு. மினிமம் பேக்கேஜ் வந்து 50,000 இருந்து இருக்குது. 50,000லேருந்து நீங்கள் இந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அந்தந்த ரூம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போது நாளாக இருக்கிறது வந்து எனக்கு டெக் 1 தான் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் டெக் 6, டெக் 7லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பால்கனி அந்த மாதிரியான ரூம்ஸ்லாம் கிடைக்கும். நீங்கள் அதில் என்கொயரி பண்ணலாம். நான் அதுக்கான லிங்க்ஸும் உங்களுக்கு இதில் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள்.
குட் மார்னிங். டே 3 மால்தீவ்ஸ் ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம மேலே போயிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாம். ஒரு சின்ன சிட்டி தாங்க, ஆனால் நல்லா இருக்கு பார்க்க. பிரிட்ஜஸ் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. ஸோ ஃபைனலி ரீச் மால்தீவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன். இதாங்க மால்தீவ்ஸ் சிட்டி. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மால்தீவ்ஸ் ரீச் ஆயாச்சு. ஸோ மால்தீவ்ஸ் சிட்டி இதுதான். ஒரு சின்ன சிட்டி தான், ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஐலாண்டில் அது இவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்கள். போர்ட் வந்தாச்சு. வெல்கம் டு மால்தீவ்ஸ். இந்த ஐலாண்ட்ஸ்லாம் ஒரு சில ப்ரைவேட் ஐலாண்ட்ஸும் இருக்குது. அதெல்லாம் நம்ம அந்த இதெல்லாம் பார்ப்போம் டிவிலலாம். ஒரு சில செலிப்ரிட்டிஸ்லாம் எடுத்து போட்டிருப்பாங்க சினிமாஸில் அண்ட் சோசியல் மீடியாஸ்லாம். ரொம்ப எக்கச்சக்கமான ஐலாண்ட் இருக்குங்க. பார்த்தாலே தூரமாக பார்த்தாலே தெரியுது. உங்களுக்கு இது தெரியுதான்னு தெரியல. பட் ஓகே, சிட்டி உள்ளே போயிட்டு அப்படியே நம்ம ஒரு டூர் போடலாம். செமையாக ஒரு டூர் போடலாம். மாலே சிட்டி இது இதுதான் மாலே சிட்டி. பாருங்க எவ்வளோ ஃபுல்லாக கடல். நமக்கே பயமாக இருக்குது, எப்படி தான் இருக்காங்களோ. சம்திங் சின்ன ஒரு சுனாமி ஏதாவது வந்ததுன்னா ரொம்ப பயமாக இருக்குது. நினச்சி பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குங்க. ஆனால் இங்கேருந்து பார்க்க நல்லா அழகாக இருக்குது. அதுக்கு தான் இங்கே மால்தீவ்ஸே வராங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட நான் பார்க்குற 2-3 ஃப்ளைட்ஸ் வந்துருச்சு. அங்கே தான் ஏர்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டினியூஸாக 2-3 ஃப்ளைட்ஸ் வந்து இருக்கிறதுல ரொம்ப டாலஸ்ட் பில்டிங்னா அது ஒன்று தான் தெரியுது கண்ணு கெட்டின தூரத்தில். ஆக்சுவலாக இதுதான் போர்ட்டு, சரக்கு கப்பல். ஓகே, மால்தீவ்ஸ் ரீச்சுடுங்க. வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு. ஸோ நம்மளோட போட் டைமிங்ஸ் 8 o'clock. இப்போ தான் 7:30 ஆகுது. ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸோ தட் மூவ். பிரேக்ஃபாஸ்ட் breakfast morning. Complete rava idli தான். இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, சாப்பிட்டு மறுபடியும் போகலாம். நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஸோ போட் எனக்கு வந்து 9 o'clock தான் கிளம்பும். ஸோ 1 hour இருக்கு. நம்ம மணி இங்கே 8 o'clock தான். ஸோ மால்தீவ்ஸ் சிட்டி டூர் கிளம்பிட்டோம். எல்லாமே எடுத்து வச்சுட்டு பேக்லாம் சும்மா ஏதாவது பர்ச்சேஸ் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணோம்.
ஆச்சு. ஆல்மோஸ்ட் 9:05 ஆக போகுது. பிக் 3 அதை வர சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே போய்ட்டு போட்டில் ஏறிட்டு ஃபுல்லாக மால்தீவ் சிட்டியை ஒரு டூர் பண்ணுறோம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ உள்ள டிக்கெட் காமிச்சு உள்ள अभी मालदीव का टाइम 9:18 है. ஹாய், இப்போ நம்ம டெண்டர் போட்டுக்கு ரெடி ஆகிட்டோம். இங்கேருந்து டெண்டர் போட்டில் வந்துட்டு ட்ராவல் பண்ண போகிறோம் மால்தீவ் சிட்டிக்கு. ஸோ தட் எல்லாம் இங்கே அசம்பிள் ஆகிருக்கோம். அந்த தியேட்டரில் ஒரு டிக்கெட்டுக்கும் ஒரு டைமிங் இருக்குது. நான் டிக்கெட் நம்பர் 8. நான் உள்ளே வந்துட்டு டிக்கெட் காமிச்சு உள்ளே வந்தாச்சு. நம்ம நம்பர் உட்காந்துருக்காரு. அதான் என்ட்ரன்ஸ். வந்து நம்ம நெல்லை நண்பர்கள் தென்காசி திருநெல்வேலி ராஜபாளையம் மாறி நண்பர்கள் கண்டக்டர் வேலை பார்த்தாரு. அப்படியே கேரக்டராகவே மாறிடுவார். சூப்பர். கேரக்டர் சொல்லுங்க. ஊமையாக ரெடி சொல்லுங்க. ஊமையாக விளையாடுவாங்க. வேணாம் போதும். வேற மாதிரி போயிட்டு இருக்கு. டென்ஷன் கற்றுருக்கு. ஓகே, நம்ம வந்து போட்டில் ஏறிட்டு அலப்படையை கூட்டுவோம்.